நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னை உண்டாக்கின சிருஷ்டியினுடைய பிள்ளை, நான் தேவனுடைய புத்திரன் அப்படின்றதுல நம்ம சந்தோஷப்படுறோம். நாம எப்ப தேவனுடைய பிள்ளையாக முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னை உண்டாக்கின தேவாதி தேவனுடைய பிள்ளை நம்ம எப்போ விசுவாசிக்கிறோமோ அப்போ அவருடைய பிள்ளைகளாகிறோம். அதற்கடுத்து நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு வாயில் சொல்லுவது மாத்திரமல்ல, அதை நம்ம செயலில் காட்ட வேண்டும், அதை ஒரு உடன்படிக்கையில் காட்ட வேண்டும். கிறிஸ்து நமக்காக முன்மாதிரியாய் செய்து காண்பித்த உடன்படிக்கையில் செய்து காட்ட வேண்டும். அதுதான் ஞானஸ்நானம். எப்படிப்பட்ட ஞானஸ்நானம்? குழந்தையில தண்ணீர் தெளித்து ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அது உண்மையாக நம்ம பார்த்தோன்னா அது சரியான முறை கிடையாது. வேதத்தின்படி ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அப்படி கொடுக்கப்படவில்லை. அவர் குழந்தையா இருக்கும்போது பிரதிஷ்டை பண்ணப்பட்டார். ஆனால் அவர் தன்னுடைய 30வது வயதுல தான் ஞானஸ்நானம் பெற்றார். அது நமக்கு முன்மாதிரியாக, அதாவது நமக்கு புத்தி வரும்போது நான் பாவியா இருக்கேன், எத்தனையோ காரியங்கள் தீங்கு செய்திருக்கிறேன், என்னுடைய பாவங்கள்லாம் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பாவத்தை வெறுத்து அதை ஒதுக்கி பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவுக்குள்ளான நான் புது வாழ்க்கை வாழ விரும்புகிறேன்றது தான். அதற்கு அடையாளமாக தண்ணீரில் மூழ்கி எழுவது தான் ஞான ஸ்நானம். ஞானம் பெற்ற பிறகு எடுக்கும் ஸ்நானம், கிறிஸ்துவையே தெய்வமாய் கொண்டு எடுக்கும் ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஸோ நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டுமானால் இந்த உடன்படிக்கையை நம்ம செய்ய வேண்டும். என்ன உடன்படிக்கை? கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற வேண்டும். எஸ், கிறிஸ்துவே என் தலைவர், கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய இரத்தத்தில் என்னுடைய பாவம் கழுவப்படுகிறது. அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பழைய பாவ மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். இனி நான் அல்ல, எனக்குள்ளாக கிறிஸ்துவை பிழைத்திருக்கிறான்னு சொல்லி நம்ம விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாமே விரும்பி ஞானஸ்நானம் பெறுவது தான் உண்மையான ஞானஸ்நானம். அப்பொழுதுதான் நம்ம கிறிஸ்துவை தரித்தவர்களாக நம்ம வாழ முடியுமே தவிர வேதம் சொல்லுகிற காரியங்களை மறுதளிக்கும் போது நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்க முடியாது. இது வேதம் சொல்லும் சத்தியம். கலாத்தியர் 3 அதிகாரம் 26-27. காட் பிளஸ்.